மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமாக இயங்குகிறது பணவீக்கத்தை கையாளும் ஜிஹாத் சிறப்பு குழு. பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதில் வெற்றி. தொலைத்தொடர்பு மீதான 2 சட்டங்களை திருத்த அமைச்சரவை இசைவு இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தும். பணவீக்கத்தை கையாளும் ஜிஹாத் சிறப்பு குழுவின் கீழ் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்க தொடங்கியிருக்கின்றன. அந்த சிறப்பு குழு தோற்றுவிக்கப்பட்டதன் வழி பொருள் விலையை கட்டுப்படுத்த முடிந்ததாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சந்தையில் கோழி மற்றும் புட்டியில் அடைக்கப்பட்ட சமையல் எண்ணெய் கையிருப்பு அதிகரித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வாழ்க்கை செலவின மற்றும் பணவீக்க நெருக்கடியில் இருந்து மலேசிய குடும்பத்தை காக்க அரசாங்கம் தொடர்ந்து கடப்பாடு கொண்டிருக்கிறது. மலேசிய குடும்ப விற்பனை திட்டம் மலேசிய குடும்ப மலிவு விலை விற்பனை திட்டமாக மறுதோற்றம் பெற்றிருப்பதை பிரதமர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். அத்திட்டத்தை வெற்றியடைய செய்ய 5 அமைச்சுகள் வாயிலாக 8 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிசம்பர் வரை மேற்கொள்ளப்படும் அந்த திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை சந்தை விலையை காட்டிலும் 20 விழுக்காடு மலிவாக பெற முடியும். அந்த முன்னெடுப்பின் வழி மலேசிய குடும்பத்தினர் நேரடியாகவே அனுகூலம் பெறுவர் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அவா தெரிவித்தார். பஹாங் பராவில் தேசிய அளவில் வணிகத்துறையை இலக்கவியல் மையமாக்கும் திட்டத்தையும் மலேசிய குடும்ப மலிவு விலை விற்பனை திட்டத்துக்கான மறு தோற்றத்தையும் ஒரு சேர அறிமுகப்படுத்தி பிரதமர் உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மின்னியல் பணப்பை உள்ளிட்ட இலக்கவியல் கொள்கைகள் புறநகர் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். ரெடி சில்லறை வணிகத்துறை இலக்கவியல் திட்டத்தின் கீழ் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படும். அதன் வாயிலாக பயனீட்டாளர்கள் மற்றும் வியாபாரிகளிடையே மின்னியல் பயன்பாட்டை அதிகரிக்க முடியும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நம்பிக்கை தெரிவித்தார். மின்னியல் பணப்பை பயன்பாட்டில் நகருக்கும் புறநகருக்கும் இடையே பெரிய இடைவெளி காணப்படுகிறது. எனவே இலக்கவியல் பொருளாதார வளர்ச்சியில் இருந்து புறநகர் பகுதி மக்கள் விடுபடாதிருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். மின்னியல் பணப்பை பயன்பாட்டை நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் விரிவுபடுத்துவது உள்ளிட்ட கொள்கைகளில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தும் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் இம்மாதம் 1ஆம் தேதி வரை ரெடி திட்டத்தின் கீழ் 5321 வணிகர்கள் பதிந்து கொண்டிருக்கின்றனர். 2025ஆம் ஆண்டு வாக்கில் அத்திட்டத்துக்கு 15,000 பேர் பதிந்து கொள்ள இலக்கு வகுக்கப்பட்டிருப்பதாக உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். நகர் புறநகரில் உள்ள வியாபாரிகளுக்கு இடையில் காணப்படும் இலக்கவியல் இடைவெளியை குறைக்க அத்திட்டம் பெரிதும் உதவுவதாக அமைச்சர் விவரித்தார். நடப்பில் இருக்கும் 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தையும் 1998 தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தையும் திருத்த அமைச்சரவை நேற்று இணக்கம் தெரிவித்தது. இணைய பாதுகாப்பு மறுட்டலை எதிர்கொள்ளும் பொருட்டு அந்த சட்டங்கள் திருத்தப்படுவதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா விளக்கினார். அந்த சட்டங்களை திருத்துவது மீதான பரிந்துரையை தாம் அமைச்சரவையிடம் தாக்கல் செய்ததாகவும் அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் தான் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவ்விரு சட்டங்களின் திருத்தங்கள் தாக்கல் செய்யப்படும். நாட்டில் அதிகரித்து வரும் இணைய மோசடிகளை ஒடுக்க அது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான செல்காமின் தலைமையகத்தில் ஒருங்கிணைந்த இணைய மையத்தை தான் ஸ்ரீ அன்வார் திறந்து வைத்தார்.
இவ்வேளையில் டிஎன்பி தேசிய இலக்கவியல் நிறுவனத்தின் பங்குகளை கொள்முதல் செய்வது மீதான பேச்சுகள் சீராக நடைபெற்று வருகின்றன. வரும் 31ஆம் தேதி 6 தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் கொள்முதல் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படவிருக்கும் நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட கெடுவுக்குள் முடிவுகள் இறுதி செய்யப்படும் என தன்ஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். அது தொடர்பான நிபந்தனைகளை வரையறுக்க தொடர்பு பல்லூடக ஆணைய தலைமையில் வரும் 29ஆம் தேதி கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தரவுகளை பாதுகாக்கவும் செல்காம் மற்றும் அசியாத்தா நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். 2022 தேசிய தின கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் 95 விழுக்காடு நிறைவடைந்திருக்கின்றன. அதனை முன்னிட்டு இன்று நடந்தேறிய ஒத்திகை நேர்த்தியாகவும் திருப்தியளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாகவும் தன்ஸ்ரீ அன்வார் மூசா மகிழ்ச்சி தெரிவித்தார். கோலாலம்பூர் மெர்டேகா சதுக்கத்தில் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியன்று தேசிய தின அணிவகுப்புகள் இடம்பெறும். அதனை ஒட்டி இன்று நடைபெற்ற ஒத்திகைகள் பெருமளவில் நிறைவாகவும் குறித்த நேரத்தில் தொடங்கியதாகவும் சுதந்திர தின மற்றும் மலேசிய தின ஏற்பாட்டுக்குழு தலைவருமான தன்ஸ்ரீ அன்வார் மூசா கூறினார். எனினும் பேரரசரின் வருகையோடு அணிவகுப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நீண்ட காலம் பயிற்சிகளை மேற்கொண்டு ஆயத்த நிலையில் இருக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் தன்ஸ்ரீ அன்வார் மூசா நன்றி தெரிவித்தார். அதேவேளை மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படும் இவ்வாண்டுக்கான தேசிய தினத்தில் மலேசியர்கள் அனைவரும் முழு உற்சாகத்தோடு திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அதோடு தேசிய கீதம், நாட்டுப்பற்று பாடல்கள் முதலியவற்றை இசைக்கும் போது மலேசியர்களும் உடன் இணைந்து பாடுவதை காண ஆவலுடன் இருப்பதாக அமைச்சர் சொன்னார். கோவிட்-19 தொற்று காரணமாக ஈராண்டுகளாக சுணக்கம் கண்டிருந்த தேசிய தின கொண்டாட்டத்தை இம்முறை நேரடியாக காணும் வாய்ப்பு மலேசிய குடும்பத்தினருக்கு கிட்டியிருப்பதாக அமைச்சர் கூறினார். வரும் புதன்கிழமை நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டத்தில் 5000 பேர் வரையில் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய நாள் அணிவகுப்பு 2022 ஆகஸ்ட் 31ஆம் நாள் புதன்கிழமை காலை 7 மணி தொடங்கி கோலாலம்பூர் மெர்டேகா சதுக்கத்தில் நடைபெறுகிறது. அதனை காண பொதுமக்கள் அழைக்கப்படுகின்றனர். மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம். மகளிர் தொழில் முனைவு உந்துதல் மேம்பாட்டு திட்டத்தில் பங்கு பெற 46,426 பேர் திரண்டுள்ளனர். அடுத்த மாதம் தொடங்க உள்ள அந்த திட்டத்தில் அதிகமானோர் பங்கு பெறுவது குறித்து மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் மகிழ்ச்சி தெரிவித்தார். நாடு கோவிட்-19 பெருந்தொற்று பிடியில் உள்ள நிலையில் மக்கள், குறிப்பாக பெண்கள் பெரும் நிதி சிக்கலை எதிர்கொண்டுள்ளனர். எந்த தரப்பும் பொருளாதார மீட்சியில் இருந்து விடுபடக்கூடாதெனும் அரசின் இலக்குக்கு ஏற்ப மகளிர் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக டத்துஸ்ரீ ரீனா குறிப்பிட்டார். பெருந்தொற்றுக்கு பிந்தைய சூழலில் சவால்களை எதிர்நோக்கும் பெண் தொழில் முனைவர்களுக்கு உதவும் நோக்கத்தையும் அந்த திட்டம் கொண்டுள்ளது. பெண்கள் எல்லா விதமான சவால்களை எதிர்கொள்ளும் மனத்திடத்தை கொண்டிருக்க வேண்டும் என டத்துஸ்ரீ ரீனா அறிவுறுத்தினார். முன்னதாக ஸ்லாங்கூர் செப்பாங்கில் மகளிர் வேலை மற்றும் தொழில் முனைவு கண்காட்சியை தொடக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். 2022 முதல் அரையாண்டை போல் பிற்பாதியிலும் மின்கட்டண விகிதம் நிலைநிறுத்தப்படும். எரிபொருள் விலை உயர்வு கண்ட போதும் அவ்விஷயத்தில் அரசு உறுதியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் $80 விற்கப்பட்ட 1 டன் மெட்ரிக் நிலக்கரியின் விலை இவ்வாண்டு மத்தியில் $400 எட்டியது. அதனைத் தொடர்ந்து மலேசிய குடும்பத்தினரின் நலனை கருத்தில் இருத்தி 580 கோடி ரிங்கிட் மதிப்பில் மின் உதவித்தொகையை வழங்க அரசு தீர்மானித்ததாக நிதி அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. டிஎன்பி நிறுவனத்துக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். மின்சார உற்பத்தி செலவின் அதிகரிப்பால் அந்நிறுவனத்துக்கு கூடுதலான ஆள்பலம் தேவைப்படும். எனவே
நாட்டின் எரிசக்தி துறையின் நிலைத்தன்மை மற்றும் மலேசிய குடும்பத்தின் நலனை உறுதிப்படுத்த தடையற்ற மின் சேவை வழங்குவதற்காக அந்நிறுவனத்துக்கு 600 கோடி ரிங்கிட் வரையிலான நிதி உதவி அளிக்கவும் உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. பொது சேவையை மேம்படுத்தும் வழிகளை பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் பரிந்துரைத்துள்ளது கியூபெக்ஸ். அவை வரும் 30ஆம் நாள் அறிவிக்கப்படும் என அதன் தலைவர் அட்னான் மாட் தெரிவித்தார். நேற்று அந்த பரிந்துரைகளை உள்ளடக்கிய மடலை தாம் பிரதமருக்கு வழங்கியதாக அவர் கூறினார். அவரை நேரில் கண்டு அந்த பரிந்துரைகளை முன்வைக்கலாம் என தாம் எண்ணியிருந்ததாகவும், ஆனால் பிரதமரின் பணி பளுவால் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டவில்லை என்றார் அவர். பரிந்துரைகளை முன்வைப்பதில் நாட்டு மற்றும் நாட்டு மக்களின் நிலைகளை ஆராய்ந்தே அவை முன்வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈராண்டுகளாக நாடு கோவிட்-19 கோர பிடியில் சிக்கியிருந்ததை தாம் நன்கு உணர்வதாக கூறிய அவர், நிதிநிலை, ஓய்வூதியம், அரசாங்கத்திற்கு ஏற்படும் விளைவுகள் முதலியவற்றை கருத்தில் இருத்தி பரிந்துரைகளை முன்வைப்பதாக சொன்னார். PTPTN உயர்கல்வி கடனை திரும்ப செலுத்த முடியாதவர்கள் மறு அட்டவணை செய்து கொள்ளலாம். ஈராண்டுகளாக கோவிட்-19 அல்லலுக்கு உள்ளாகியவர்களின் சிரமத்தை உணர்ந்து இந்த மாற்று வழியை பரிந்துரைத்துள்ளது அந்த தேசிய உயர்கல்வி கடனுதவி கழகம். கடன் பெற்றவர்களின் சிரமத்தை உணர்ந்து தீர்வு வழங்க தமது தரப்பு தயாராக இருப்பதாக அக்கழக தலைவர் அப்லி யூசுப் தெரிவித்தார். கொள்ளை நோய் பரவல் காலத்தின் போது அதிகமானோர் பணி நீக்கம் செய்யப்பட்டதுடன் சேமிப்பு பணத்தில் வாழ்வு நடத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டனர். PTPTN கண்டு அஞ்ச வேண்டாம் என அறிவுரைத்த அவர், கடன் வாங்கியவர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் தீர்வை வழங்க தமது அதிகாரிகள் எப்போதும் ஆயத்தமாக இருப்பதாக அவர் கூறினார். மாதாந்திர தொகையை குறைத்தல், கடனை திரும்ப செலுத்தும் கால அளவை நீட்டித்தல் போன்ற வழிகள் உள்ளதை அவர் சுட்டினார். இவ்வாண்டு ஜூலை வரை 81.7 விழுக்காடு அல்லது 20 லட்சம் பேர் வரையறுக்கப்பட்ட அட்டவணையின்படி கடனை திரும்ப செலுத்தியிருப்பதை அப்லி யூசுப் இவ்வேளையில் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப யுகம் உலக சமூகத்தை உருவாக்கி வருகிறது. பூமியின் மக்களிடம் காணப்படும் பல்வகை தன்மையையும் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் இளம் தலைமுறை கொண்டிருப்பதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையில் 2022 வைசலி பட்டறையில் பங்கேற்கும் வாய்ப்பு நம் நாட்டைச் சேர்ந்த 3 இந்திய இளைஞர்களுக்கு கிட்டியது. கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் கலாச்சார பிரிவின் ஒத்துழைப்புடன் இம்மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு அந்த பட்டறை நடைபெற்றது. 2022 வைசீலி பல்வகைத்தன்மையும் உள்ளடக்கமும் எனும் தலைப்பிலான அந்த பட்டறையில் ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த 80 இளைஞர்கள் பங்கேற்றனர். அதில் மலேசியாவை நிகர்த்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம், கௌசல்யா நாகராஜா, லவீந்தன் சிவசண்முகம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன் மூலியமாக முதல்ல நிறைய நெட்வொர்க்கிங் நம்ம செய்யலாம். அதாவது ஆசியான்ல இருக்கிற எல்லா நாடுகளும் இதில் பங்கு பெற்றாங்க. அதனால ஒரு நல்ல நட்புறவை நம்ம இதில் வளர்த்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் பற்றி பேசுகிறோம். அதாவது அனைத்தையும் நம்ம சேர்த்துக்கணும் என்பதை. உதாரணமாக உடல் ஊனமுற்றவர்களையும் நம்ம எப்படி அவங்க கூட நம்ம பழகிறது, அவங்களையும் எப்படி நம்மளுடைய ஒரு அங்கத்தினராக பார்க்கிறது, அதுவும் தவிர எப்படி இன்க்ளூசிவிட்டி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி நம்ம எல்லாத்துக்கும் எப்படி அதை பயன்படுத்தலாம் என்பது தான் இந்த ஒர்க் ஷாப்போடைய மெயின் ஆப்ஜெக்டிவாகவும் இருந்துச்சு. வேலையிடச் சூழல், சமுதாயம், தென்கிழக்காசிய நாடுகள் ஆகியவற்றில் நிலவும் பல்வகை தன்மையை எவ்வாறு கையாள்வது குறித்த பயிற்சிகளும் இதில் வழங்கப்பட்டன. இந்த மாதிரி நிறைய இந்திய மாணவர்களும் சரி நம்ம கம்யூனிட்டியை சார்ந்து பல பேர் கலந்து பல நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் கண்டிப்பாக வாங்க, நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. பலதரப்பட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூனை ஆளுங்களை பார்ப்பீங்க, மியான்மார்காரங்களை பார்ப்பீங்க. ஸோ நிறைய உங்களுக்குள்ளார பர்சனல் பேசிஸில் நிறைய ஷேரிங் நடக்கும். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை லேர்ன் பண்ணிப்பீங்க. அது மட்டும் தாண்டி இல்லாமல் இது நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். உங்களோட செல்ஃப்க்குன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் கரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், அந்த ஒரு எக்ஸ்போஜரை பில்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். ஸோ இத்தனையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. 18லேருந்து 35 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக US Embassy கேரோட வெப்சைட்டை
ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. அதில் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்பக்கப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வைஸ் நீங்கள் எப்படி ப்ராப்பராக இது பண்ணணும் அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். #YCDYSEANI இதை நீங்கள் கூகுள் பண்ணிட்டு இன்னும் பல விவரங்கள் வந்து தேடி அனுப்பிக்கலாம். இளைஞர்களுக்காக இவ்வாறான பயிற்சிகள் நடத்தப்படுவதன் வழி திறன் வாய்ந்த எதிர்கால தலைமுறையை உருவாக்க முடியும். எனவே அதில் பங்கேற்க இந்திய இளைஞர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என அதில் பங்கேற்றவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். குவாந்தானை நோக்கி செல்லும் முதலாம் கிழக்கு கரை நெடுஞ்சாலையின் 135.7வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் 4 மரணமுற்றனர். கொள்கலன் லாரி, இழுவை வாகனம் மற்றும் 2 கார்களை உட்படுத்திய அந்த விபத்தில் மேலும் 12 பேர் காயமடைந்ததாக மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் பஹாங் கிளையின் பொது உறவு அதிகாரி ஜுல்ஃபட்லி ஜக்காரியா தெரிவித்தார். இன்று அதிகாலையில் நிகழ்ந்த அவ்விபத்தில் புரோட்டோன் எக்ஸோரா ரக காரில் பயணித்த 2 முதியவர்கள், ஓர் இளைஞர், இழுவை வாகன ஓட்டுநர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர். அதிகாலை 3:26 மணி வாக்கில் அவசர அழைப்பை பெற்றதாக ஜுல்ஃபட்லி ஜக்காரியா கூறினார். சாலையோரத்தில் பழுதாகியிருந்த புரோட்டோன் எக்ஸோரா காரை இழுத்துச் செல்ல ஆயத்தமாக இருந்த இழுவை வாகனத்தை கொள்கலன் லாரி மோதி தள்ளியது. அந்த பகுதியில் இருந்த மேலும் ஒரு புரோட்டோன் வாஜா ரக காரும் விபத்தில் சிக்கியது. இந்நிலையில் ஜொகூர் மிர்சிங் புலாவ் பமாங்கில் கடற்பகுதியில் 2 நாள்களாக பயணிகள் படகில் தத்தளித்துக் கொண்டிருந்த 16 பேர் நேற்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். புலாவ் பாத்தாம் நோக்கிச் சென்ற அந்த படகில் எரிவாயு தீர்ந்ததால் நடுக்கடலில் சிக்கிக் கொண்டதாக மிர்சிங் மண்டல APMM கடல் அமலாக்க நிறுவனம் தெரிவித்தது. அந்த படகில் 7 இந்தோனேசியர்கள், 6 இலங்கையர் உட்பட 3 இந்தியர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் 23 64 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவர். இதனிடையே 9 மாத குழந்தையை கடத்தியதாக ஐயுறப்படும் 2 தடுப்பு காவலை நீடிக்குமாறு பினாங்கு புகிட் மர்தாஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் தொடரப்படும் அவ்வழக்கு விசாரணைக்கு உதவ அவ்விருவரின் தடுப்பு காவல் 3 நாள்களுக்கு நீடிக்கப்படுவதாக மேஜிஸ்ட்ரேட் முகமது ஃபிர்டவுஸ் குறிப்பிட்டார். தொடர்புடைய 18 வயதான அந்த இளைஞன் நீதிமன்றத்துக்கு வருகையளித்த நிலையில் 14 வயது யுவதிக்கு காணொலி வாயிலாக அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. உடல் நலக்குறைவு காரணமாக அந்த பெண்ணால் நீதிமன்றத்திற்கு வர இயலவில்லை. Kejayaan negara pada hari ini adalah hasil muafakat serta usaha perjuangan kita secara berterusan bagi melihat sebuah negara bangsa yang berdaulat, sejahtera dan maju. Nilai jati diri yang tersemat kukuh di jiwa menjadi tunjang kekuatan kita bagi menjaga keselamatan dan kesejahteraan negara tercinta. Suasana keharmonian, kesetiaan dan perpaduan dalam keluarga Malaysia yang dipamerkan membuktikan betapa kita perlu mengukuhkan semangat patriotisme daripada diganggu pelbagai anasir dari dalam maupun luar. Oleh itu adalah penting untuk kita terus menyuburkan semangat cintakan negara selaras dengan prinsip-prinsip rukun negara yang telah sebati dalam jiwa sanubari. Hormatilah prinsip yang berjaya menyatu padukan kita semua sebagai sebuah keluarga untuk saling bantu-membantu dan melindungi antara satu sama lain. Demi tanah air, demi anak bangsa, ayuh keluarga Malaysia. Bersama-samalah kita menyemarakkan lagi sambutan bulan kemerdekaan dengan mengibarkan jalur gemilang di rumah, bangunan pejabat, bangunan perniagaan, bahkan di kenderaan kita. Sematkan di hati dengan semangat patriotisme untuk mempertingkatkan lagi keamanan, kemakmuran dan kesejahteraan negara tercinta demi keluarga. Selamat menyambut Hari Kebangsaan 2022. Merdeka, merdeka, merdeka.
கோவிட்-19 தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான மொடெர்னா, ஃபைசர் மற்றும் பயோன்டெக் மீது வழக்கு தொடுத்துள்ளது. அமெரிக்காவில் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசிக்கான பதிப்புரிமையை மீறியதாக சக போட்டியாளர்கள் மீது அந்த நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. கொள்ளை நோய் பரவும் முன்பிருந்தே ஆய்வில் இருந்த தொழில்நுட்பத்தை அவ்விரு நிறுவனங்களும் காப்பியடித்திருப்பதாக மொடெர்னா கூறியது. அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் நீதிமன்றத்திலும் ஜெர்மனியின் டுசல்டாஃப் நீதிமன்றத்திலும் இழப்பீடு கோரி மொடெர்னா வழக்கு தொடுத்துள்ளது. மொடெர்னாவின் தனித்துவமான mRNA தொழில்நுட்பத்தை தற்காக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதன் நிர்வாகத் தலைவர் ஸ்டெஃபனி பென்சில் விளக்கினார். 2010 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் மொடெர்னாவின் mRNA தொழில்நுட்பத்தை ஃபைசரும் பயோன்டெக்கும் களவாடி இருப்பதாக அவர் விவரித்தார். இந்நிலையில் தங்கள் பதிப்புரிமையை தற்காத்து வழக்காடப் போவதாக ஃபைசர் பதில் உரைத்திருக்கிறது. பஞ்சத்தை எதிர்கொண்டிருக்கிறது இலங்கை. அந்த தீவு நாட்டில் விரைவில் சிறார் பட்டினியுடன் இரவை கடக்க நேரிடும் என ஐநா எச்சரித்துள்ளது. அந்நிய நாணய கையிருப்பு தீர்ந்த இலங்கை இறக்குமதி பொருட்களை வாங்க இயலாமல் தவிக்கிறது. இதனால் உணவுப் பொருள், எரிபொருள் உள்ளிட்ட இன்றியமையா தேவைகளின் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆயினும் இது இலங்கைக்கு மட்டுமல்ல, தெற்காசியாவில் ஏனைய நாடுகளிலும் ஏற்படக்கூடும் என ஐநா கணித்திருக்கிறது. வசதியில்லா குடும்பங்களில் சிறார் உணவை எதிர்பார்த்து காத்திருந்து பசியுடன் உறங்கச் செல்லும் அவலம் ஏற்படக்கூடும் என யுனிசெஃபின் தெற்காசிய இயக்குனர் ஜார்ஜ் லாரியா அஜய் கவலை தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதாரம் சீர்குலைந்திருப்பதும் நீடிக்கும் யுக்ரைன் ரஷ்யா போரும் வறிய நாடுகளில் உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் கோடிக்காட்டினார். இலங்கையின் இன்றைய நிலை வட்டாரத்தின் ஏனைய நாடுகளுக்கு ஓர் எச்சரிக்கை என்றும் லார்லியா நினைவுறுத்தினார். இப்போது ஆண்டின் ஓரிரு மாதங்களுக்கு நீடிக்கும் கடும் வெப்பம் 2100ஆம் ஆண்டில் 6 மாதங்கள் வரை நிலவும். இதனால் வெப்பமண்டல வட்டாரங்களில் வாழும் பல லட்சக்கணக்கானோர் கடும் வெப்ப அலையால் பாதிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். உலக வெப்பத்தை 2 பாகை செல்சியஸ் குறைக்கும் பாரிஸ் ஒப்பந்தத்தை உலக நாடுகள் நிறைவேற்றிவிடும். ஆயினும் இந்த நூற்றாண்டின் இறுதியில் வெப்பமண்டல வட்டாரங்கள் ஒவ்வொரு நாளும் வெப்ப அதிகரிப்பை எதிர்கொள்ளும் என புவி மற்றும் சூழியல் தொடர்பு சஞ்சிகை ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறது. வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தாவிடில் பெரும்பகுதி மக்கள் மறுட்டல் மிக்க வெப்ப காலத்தை எதிர்கொள்ள நேரிடும் என கட்டுரையாளர் லூகஸ் வர்காஸ் ஜெபட்டலோ எச்சரித்தார். உடனடி நடவடிக்கை இல்லாவிடில் உலகம் இதுவரை காணாத வெப்பத்தால் கோடிக்கணக்கானோர் அவதியுறுவர் என்றும் அவர் கலக்கம் தெரிவித்தார். வெப்பமண்டல பகுதிக்கு வெளியே உள்ள பகுதிகளில் வெப்பத்தால் மரணங்கள் ஏற்படுவது ஆண்டு நிகழ்வாகிவிடும் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் வெப்பநிலை 51 பாகை செல்சியஸை தொடும் என்றும் அவர்கள் கணித்திருக்கின்றனர். வெப்பத்தால் தகிக்கிறது சீனா. சந்தையில் வாங்கிய பொருள் வீடு வந்தடைவதற்குள் சமைத்த பொருளாகி விடுகிறது. வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தொட்டிருக்கும் சீனாவில் நிகழ்ந்த விசித்திரம் ஒன்று உங்கள் பார்வைக்கு. சின்யாங்கில் ஃபாங் என்ற மாது சந்தையில் வாங்கிய உயிருள்ள இறால்களை நீர் நிரப்பிய பையில் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அப்போதுதான் காத்திருந்தது அதிர்ச்சி அவருக்கு. பையில் இருந்த இறால்கள் இறந்து வெந்து கிடந்தன. மிதிவண்டியில் வைத்து எடுத்து வந்த நிலையில் வெப்பத்தினால் தண்ணீர் வெந்நீராகி இறால்கள் சமைக்காமலேயே வெந்துவிட்டன. திருடுவதற்கும் அதிர்ஷ்டம் வேண்டும் என்பார்கள் பொதுவில். அப்படித்தான் ஸ்பெயின் மேட்ரிட்டில் காரை திருடிய கள்வன் தப்பிக்க விரைந்த போது வழியில் படிகள் தடைகளாகின. விளைவு கார் படிகளில் சிக்கியது. திருடனோ போலீசில் சிக்கினான். குரங்குக்கு மாலை, கரடிக்கு காரா? தவறுதலாக காருக்குள் நுழைந்த கரடி இரவு முழுவதும் பார்த்த வேலை இது. அதனை பிடிக்க செயலாக்க தரப்பினரை உரிமையாளர் மைக் பிலாட்டி நாடிய போது மறுநாள் வருவதாக அவர்கள் கூறிவிட்டனர். தாமே காரின் கதவை திறந்துவிட்டு கரடியை வெளியேற்றினார் பிலாட்டி.
ஜப்பானில் நடைபெறும் 2022 உலக பூப்பந்து போட்டி. அதன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினர் நாட்டின் ஏரன் ஷா சோவுயிக் ஆடவர் இணை. அரையிறுதியில் தேசிய வீரர்கள் இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரான்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணையை 20-22, 21-18, 21-16 என வென்றனர். உலக தர வரிசையில் 7ஆம் நிலையில் இருக்கும் இந்திய வீரர்களை சமாளிப்பதில் ஏரன் ஷா வுயிக் இணையினர் கடுமையாக போராடினர். முதல் செட்டை அவர்கள் 20-22 என சாய்ராஜ் ரான்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணையிடம் பறிகொடுத்தனர். இரண்டாம் செட்டில் ஆட்டபாணியை மாற்றிய மலேசிய குடும்ப வீரர்கள் 21-18 என வென்றனர். வெற்றியாளரை உறுதி செய்யும் 3ஆம் செட் ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தது. அதில் ஏரன் ஷா வுயிக் இணை 21-16 என இந்திய வீரர்களை மடக்கினர். அவ்வாட்டம் 1 மணி 17 நிமிடங்கள் நீடித்தது. நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தேசிய வீரர்கள் இந்தோனேசியாவின் ஹென்ரா சுத்யாவான் முகமது ஹசான் இணையுடன் மோதுவர். மலேசிய காற்பந்து சங்கம் FAM-இன் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நூர் அஸ்மான் ரஹ்மான். 55 வயதான அவரின் நியமனம் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கி நடப்புக்கு வருவதாக அச்சங்கம் ஓர் அறிக்கையின் வாயிலாக அறிவித்தது. காற்பந்து துறையில் பரந்த அனுபவத்தை கொண்டுள்ள அவர் 2018 முதல் FAM தலைவரின் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வகித்தார். 2012 மலாக்கா காற்பந்து சங்கம் மூசாவின் துணைத் தலைவராக கடமையாற்றிய நூர் அஸ்மான் ரஹ்மான் 2015 அந்த சங்கத்தின் தலைமை செயலாளர் ஆனார். தற்போது மூசாவின் 2020-2023 தவணைக்கான துணைத் தலைவர் பொறுப்பை அவர் மீண்டும் ஏற்றார். கடந்த செவ்வாய்க்கிழமை FAM தலைமை செயலாளர் பதவியிலிருந்து விலகிய முகமது சைஃபுடின் அபுபக்கருக்கு பதிலாக நூர் அஸ்மான் ரஹ்மான் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். AIFF அகில இந்திய காற்பந்து சம்மேளனத்திற்கு எதிரான அண்மையில் விதித்த இடைநீக்கத்தை மீட்டுக் கொண்டுள்ளது FIFA. அதனை அடுத்து இந்தியா 17 வயதுக்கும் கீழ்ப்பட்டோருக்கான மகளிர் உலக கிண்ண காற்பந்து போட்டியை ஏற்று நடத்துவதில் சிக்கல் இல்லை. தேவையற்ற 3ஆம் தரப்பு தலையீட்டின் காரணமாக AIFF மீது இம்மாதம் 16ஆம் தேதி FIFA அந்த இடைநீக்கத்தை அறிவித்தது. அந்த உலக காற்பந்து சம்மேளனத்தின் விதிகளை மீறும் வகையில் இருந்ததால் அம்முடிவு எடுக்கப்பட்டது. AIFF நிர்வாக செயற்குழுவின் அதிகாரத்தை ஏற்க நிறுவப்பட்ட நிர்வாக பணிக்குழு கலைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த இடைநீக்கத்தை அகற்றும் முடிவெடுக்கப்பட்டதாக FIFA அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தியது. 17 வயதுக்கும் கீழ்ப்பட்ட 2022 உலக கிண்ண மகளிர் போட்டியை இந்தியா திட்டமிட்டபடி அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரையில் நடத்தலாம் என அது கூறியது. குரலும் விளக்கமும். குரல் 1047. அறஞ்சாரா நல்குரவு ஈன்றதாயானும் பிறன் போல நோக்கப்படும். அறமற்ற இல்லாமையை ஒருவர் அடையக்கூடாது. அவ்வாறு அடைந்தால் ஈன்ற தாய் கூட அவரை அந்நியமாக பார்ப்பார் என்கிறது வள்ளுவம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. 2022 தேசிய மாதத்தை கோலாகலமாக்க ஜாலூர் கமிலாங்கை பறக்க விடுவோம். மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம்.